நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்கிற கடினமான வார்த்தைகளை கடவுள் இன்று நமக்கு முன்பாக எடுத்து வைப்பதை நாம் தியானித்து இறைவனுடைய ஆழமான இரக்கத்தை உணர்ந்தவர்களாய் இறை பிரசன்னத்தில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். இன்று திருப்பாடல் 69 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கிற போது அவரது பேரன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த பேரன்பினாலே தான் அவர் நமக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பேரன்பின் பெருக்கினால் நம்மையும் நிறைத்து கொள்ள அவரையே புகழ்ந்து பாடுவோம். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானான் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய இனத்திலிருந்து அவர் தள்ளப்பட்டார், மனித உருவமே அவரிடத்திலே இல்லாதிருந்தது என்கிற அந்த வரிகள் எல்லாம் நமக்கு நினைவூட்டப்படுகிறது. கடவுள் எல்லா விதத்திலும் அவர் வெட்கக்கேட்டையும் இழிவையும் சந்தித்தார். இந்த நல்ல தெய்வம் நம்மை மீட்பதற்காக தன்னை முழுவதுமாய் இழந்த அந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை என்கிற வார்த்தை ஆண்டவருடைய இதயத்தை பிளந்து கிடந்த இந்த வெறுமை இதோ இன்று ஆண்டவருக்கு முன்பாக, அவருக்கு அருகில் அதிகாலை வேளையில் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் வரவில்லை என்று தேடிய ஆண்டவருக்கு, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே உம்மோடு என்று உம்முடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களையும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு புகழ்ந்து பாடுவோம். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி மாட்சிப்படுத்துவேன் என்கிற வார்த்தையின்படியாக ஏழையின் உள்ளம் நிறைந்திருக்க, பாவப்பட்ட பிள்ளைகளினுடைய அந்த பாவ வாழ்க்கை உடைக்கப்பட்டு புதியதொரு வாழ்க்கை கிடைக்க உதவி செய்த இந்த நல்ல ஆண்டவரை நாம் பாடி புகழ்கிறோம். நமக்கு அரசராக இருந்து நமக்கு உதவி செய்த ஆண்டவர் எந்நாளும் நம் அருகிலிருந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.